தமிழ்நாட்டுல ஏன் நடந்துச்சு? தமிழ்நாட்டில் நடத்துற முடிவை எடுத்தது யாரு? அமித்ஷா. ஏன் அந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, பாஜகவினுடைய அரசியல் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புது பாஜக. தமிழக முதல்வர் விஜய்க்கும் இந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையில ஒரு இணக்கம், ஒரு கெமிஸ்ட்ரி கூட உருவாக்கிட்டு வருதோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அந்த கொடுத்த அந்த பாக்ஸுக்குள்ள சாப்பாடுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த பாக்ஸுக்குள்ள என்ன கொடுக்கறது அப்படின்னா, நம்ம பரிசு பொருளா கொடுக்கறது அப்படின்னா, அதுக்குள்ள என்ன அந்த கோகினூர் வைரமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வைரக்கல் அதுக்குன்னா வச்சு கொடுக்கலாம். ஆனா இது வந்து கண்டிப்பா சாப்பாடு தான். அதாவது மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் மாற்றம் வராமல் நீங்க என்னதை கொண்டு வந்தீங்கனாலும் அதனால எந்த புண்ணியமுமே இல்லை. அதனால இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத நம்ம ஒரு பொருட்டாக நினைக்கல. எப்பா எடுத்தா எடுத்துட்டு போகட்டும்பா, மாறுபட்ட நிலைப்பாடுன்னு இதுல என்னத்தை நீங்க சொல்லுங்க? அதான் நான் தெளிவாவே சொல்றேனே, இந்த டீலிமிட்டேஷன்ன்றது நடந்தேதான் தீரும். இவங்க மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்காட்டினாலுமே கூட அது நடக்கும். இப்ப திமுக மட்டும் என்ன அப்படியே ரொம்ப ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப ஃபேமா இருக்கிறாங்களாமா? அவங்க மாற மாட்டாங்களாமா? ஏன் அவங்க வந்து இப்ப பாருங்க, நாடாளுமன்றத்துல போகும்போது அங்கேயுமே ஒரு டீலிங் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இவங்க போறாங்க வெட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லாருமே ஆகக்கூடி ஒட்டுமொத்தமா ஒரே அரசியல் பண்றாங்க. அது பாஜகவுடைய அரசியல் தான். காங்கிரஸ் சேர்த்து அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு அமித்ஷா தலைமையில நடைபெற்றுச்சு. அதன் தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக நம்மளுடைய முதல்வர் விஜயும் வந்து பொறுப்பு ஏற்றிருந்தாங்க. குறிப்பா அந்த தென் மாநில முதல்வர்கள் நிறைய பேர் இருக்கிறப்போ விஜய்க்கு மட்டும் அந்த பொறுப்பு கொடுத்தது பின்னணியில அரசியல் இருக்குதா? குறிப்பா வந்து தாவேகானுடைய பி டீம் பிஜேபி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கிற நிலையில அதை உறுதி செய்யும் வகையில தான் இந்த பொறுப்புங்கிறது முதல்வர் விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்டதா, இதற்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுதுலப்பா. ஆமா, கரெக்ட் தான். இது ஒண்ணே ஒண்ணு, தாவேகா வந்து பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற விமர்சனம் தானே சொன்னீங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு காணொலியில தாவேகாவுடைய பி டீம் பாஜக தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வேறளவு உண்மை இருக்கு, யதார்த்தம், அரசியல் கள யதார்த்தம் இருக்கு. அதை சுட்டிக்காட்ட விரும்புறேன். இப்போ இந்த அமித்ஷா தலைமையில் நடந்த இந்த கூட்டம் அது தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல நடக்கும்போது அதற்கு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இப்ப தமிழ்நாட்டு முதல்வருக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதே இது ஆந்திராவில் நடந்துருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய முதல்வர், தெலுங்கானா அங்க இருக்கக்கூடிய முதல்வர், அப்படிதான் இருந்திருக்கும். அப்பதான் நடக்கிறது. ஆனா ஏன் தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தாரு அமித்ஷா அப்படின்றது அதுல அரசியல் இருக்கு. அது விஜய் துணை தலைவராக இருக்கிறாரு அப்படின்றது இயல்பானது. அது தட் இஸ் ப்ரொசீஜர். ஒரு செமினார் கல்லூரியில நடக்குது அப்படின்னா அந்த செமினாருக்கு ஒரு கன்வீனர்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் கோ கன்வீனர் அப்படின்னு இருப்பாங்க, அப்புறம் கோஆர்டினேட்டர், ஆர்கனைசர் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி நடக்கும். அப்படித்தான் இந்த ஒரு கூட்டம் நடக்கும்போது தலைவர் அவர் வந்து ஒரு கௌரவ தலைவர்ன்றது, அடுத்து துணைத் தலைவர் தான் அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான முழு பொறுப்பையுமே ஏற்று நடத்தக்கூடியவர். அதனால விஜய் வந்து, ஆனா அது நம்ம தமிழக முதலமைச்சர் ரொம்ப சிறப்பா அந்த கூட்டத்தை நடத்தினாருன்னா அதுக்கு அவரை முதல்ல ஒரு பாராட்டு தெரிவிச்சிருவோம் முதல்வருக்கு. அவரு துணைத் தலைவராக இல்லாட்டினாலுமே கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அவர் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அதுல சந்தேகமே, மாற்று கருத்தே தேவையில்லை. அடுத்தது இந்த கூட்டம் ஏன் இங்க நடந்துச்சு, தமிழ்நாட்டுல ஏன் நடந்துச்சு? தமிழ்நாட்டுல நடத்துற முடிவை எடுத்தது யாரு? அமித்ஷா. ஏன் அந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, பாஜகவினுடைய அரசியல் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புது பாஜக. அதாவது நாங்க உங்களோடு இணக்கமாக போக தயாரா இருக்கிறோம் அப்படின்ற செய்தியை பாஜக விஜய்க்கு சொல்லுது. விஜய் தரப்புல இருந்து, தாபிகா தரப்புல இருந்தும் அவங்க ஏற்கனவே வெளிப்படையாகவே தெரிவிச்சுட்டாங்க, நாங்க இணக்கமாக தான் போக விரும்புறோம், எங்களுக்கு காரியம் நடக்குதுங்க அப்படின்ட்டு. ரொம்ப காரியக்காரரா விஜய் இருக்கிறாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம்.
அதான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாஜகவுக்கும் தாவேகாவிற்கும் தமிழக முதல்வர் விஜய்க்கும் இந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையில ஒரு இணக்கம், ஒரு கெமிஸ்ட்ரி கூட உருவாக்கிட்டு வருதோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த கெமிஸ்ட்ரி உருவாகிட்டு வருதோ அப்படின்னு நினைக்க தோணுதுன்னு சொன்னீங்களப்பா. அதுல ஒரு பகுதியா வந்துட்டு வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு போன உணவை வந்து முதல்வர் விஜய் வந்து அமித்ஷாவுக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவரை வெல்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து சமைச்சு போன உணவை வந்து ஒரு பேக்ல வந்து கொடுக்குறாரு. அது வந்து தமிழருடைய விருந்தோம்பல் பண்பு. அத வந்து அமித்ஷாவுக்கு வந்து அவரு நல்ல உறவை வந்து வளர்த்துக்கிறணும் அப்படிங்கறதுக்காக தன் வீட்டு சாப்பாடை வந்து கொடுத்து உறவை வந்து வளர்த்துக்கிறாங்களப்பா. அதாவது விருந்தோம்பல் பண்றதுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறதுன்றதுக்கு ஆனா அந்த கொடுத்த அந்த பாக்ஸுக்குள்ள சாப்பாடுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாக்ஸுக்குள்ள என்ன கொடுக்கறது அப்படின்னா, நம்ம பரிசு பொருளா கொடுக்கறது அப்படின்னா அதுக்குள்ள என்ன அந்த கோகினூர் வைரமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வைரக்கல் அதுக்குன்னா வச்சு கொடுக்கலாம். ஆனா இது வந்து கண்டிப்பா சாப்பாடு தான். இதை நம்ம இந்த சோஃபா அனுப்புனாங்க, அதை அனுப்புனாங்க, இதை அனுப்புனாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு இது இருக்குது பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் இங்க எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால அவரு சாப்பாடு தான் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து நீங்க சொன்னது மாதிரி விருந்தோம்பல்ன்றது தமிழர்களுடைய பண்பு அப்படின்றது அது இந்த தமிழக முதலமைச்சர் விஜய் எப்படி அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்றதுலயே அந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுப்பா. அதனால நான் எடுத்த உடனே அவனுக்கு பாராட்ட சொன்னேன். இது நம்ம முதலமைச்சர் விஜய் ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது விருந்தோம்பலுக்கு பெயர் போனவர்ப்பா. தனிப்பட்ட அளவுலயே தமிழர்களுடைய பண்பாடுன்றதை விட்டுருங்க, அவர் அளவுலயே அதுக்கு இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. உதாரணமா இப்போ அவரு இந்த கட்சி தலைவராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ இந்த போராட்டம் பண்ணவங்க எல்லாம் அவரை போய் சந்திச்சாங்க. அப்புறம் நிறைய பேர் அவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அந்த சூழ்நிலையில பிரஸ்காரவங்களே கூட அவர் வீட்டுல போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஒரு கையாலேயே டீ போட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படின்றத பெருமையா சொல்லுவாங்க. மற்ற விஷயங்களை என்ன பேசணும், அவர் என்ன சொன்னாருன்றது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்ததாக புதிதாகப்பட்டதாக இருந்தது என்ன அப்படின்னா, அவரு கையால டீ போட்டு அவர் கையால சர்வ் பண்ணாரு அப்படின்றது. அந்த மாதிரியே அவரே கூட விஜயை கூட சமைச்சு இந்த சாப்பாட எடுத்துட்டு வந்திருக்கலாம். என்ன நம்ம அரசியலுக்காக கிண்டலா சொல்றதுன்னா அதுல என்ன அந்த பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொன்னது மாதிரி இது உள்ள என்ன பாயாசம் இருந்ததா பாசிசம் இருந்ததா அப்படின்னு அந்த மாதிரி வேணா சொல்லலாமே தவிர அது சும்மா நையாண்டிக்காக சொல்றது. மற்ற உணவு தான் அந்த உணவு அவரே தயாரித்ததாக கூட இருக்கலாம். அதுலயுமே ஒரு புதுசா ஒரு முயற்சியை செய்யறாரு பாத்தீங்களா, நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். அது அந்த டிஃபன் அந்த இத டிஃபன் பாக்ஸா அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு பாத்தீங்களா. வழக்கமா அந்த மலர் செண்டு கொடுப்பானுங்க, அப்புறம் இந்த இது என்ன அந்த பொன்னாடை போர்த்துறது, அப்புறம் புத்தகம் பரிசு கொடுக்கறது அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் போக இப்போ இந்த ஒரு உணவை அன்பளிப்பு கொடுக்கறது அப்படின்றது எனக்கு பர்சனலா அது பிடிச்சிருக்கு. ஐ லைக் தட் இன்னோவேட்டிவ் ஐடியா. அந்த விதத்துல நம்முடைய முதல்வர் விஜய் கிரியேட்டிவா யோசித்திருக்கிறாரு. அவருக்கு பாராட்டுங்க. இந்த முதல்வர்கள் மாநாட்டுல பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் விமர்சனமாக பார்க்கக்கூடியது வந்து இந்த தொகுதி மறுவரையறை தான். அதுல வந்து அவர் வந்து இந்த 543 அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறது வந்து அவர் தெளிவாக சொல்லல. அது வந்து சட்டப்பூர்வமா உறுதி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை வந்து அவங்க இந்த அமித்ஷா மீட்டிங்ல வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. எனக்கு இந்த இதுல இந்த டீலிமிட்டேஷன்ன்றதுல இந்த கட்சிகள் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக இவங்க எல்லாருமே ஏறத்தாழ ஒரே விஷயத்தை தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, திமுக சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, அந்த டீலிமிட்டேஷன்ன்றது வந்துடும். நிச்சயமா அந்த பாஜக அரசு அதை நிறைவேற்றும். ஓகே, அது அந்த நிறைவேற்றது பாஜக என்ன வடிவத்துல நிறைவேற்றணும்னு நினைக்குதோ அந்த வடிவத்துல நிறைவேறும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமுமே இருக்க வேண்டாம். என்ன இது இந்த நம்ம இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அவங்களுக்குமே அது நடந்தே ஆகும். என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனா அது நடந்துடும். ஓகே, இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, இந்த டீலிமிட்டேஷன்ன்றத நம்ம ஒரு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க நான் விரும்பல. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன்ன்றதை விட மிக முக்கியமானது
இன்றைய சூழ்நிலையில நம்முடைய நாட்டிற்கு தேவையானது இந்த தேர்தல்ல மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருக்குது இல்லையா, அந்த முறையில மாற்றத்தை கொண்டு வரணும். அதற்கு இந்த சட்ட அவைகள், மேலவையும் சரி, கீழவையும் சரி, மக்களவையும் மாநிலங்களவையும் சரி, இங்க சட்ட மன்றங்களும் சரி, இவங்க எல்லாருமே, அப்புறம் கட்சி ரீதியாகவும் சரி, இவங்க எல்லாருமே ஒருமித்த குரல்ல இன்னைக்கு பேச வேண்டியது, மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த தேர்தல் முறை, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்ற அந்த முறை. முதல்ல ஓடி வந்தவன் ஜெயிச்சிடறான். கேம்ல ஓட்ட பந்தயத்துல ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுதான் இந்த அரசியல், இந்த தேர்தல் முறை. இந்த முறை மாறணும் அப்படின்றத பற்றி விரிவாகவே நம்ம காணொலி போட்டிருக்கோம். இப்போ இதுல மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சில நாடுகள்ல அதை கடைபிடிக்கிறாங்க. சில நாடுகள்ல இப்ப இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முறையும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்றதும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு முறை இவால்வ் பண்ணியிருக்கிறாங்க. சில நாடுகள்ல அந்த முறை இருக்கு. இப்போ நம்ம நாட்டிற்கு தேவையானது மாதிரி பொருத்தமானதாக, நடைமுறைப்படுத்தக்கூடியதாக ஒரு சிஸ்டத்தை இவால்வ் பண்ணணும். அது இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய சில அந்த டிராபேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்துல இந்த புதிய முறை அதை கொண்டு வந்து ஒருங்கிணைத்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாகவே இருக்கணும். அது இல்லாம, அதாவது மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் மாற்றம் வராமல் நீங்க என்னதை கொண்டு வந்தீங்கனாலும் அதனால எந்த புண்ணியமுமே இல்லை. அதனால இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத நம்ம ஒரு பொருட்டாக நினைக்கல. அது விஷயம் இல்லை. இன்னைக்கு அது நம்ம நாட்டினுடைய அந்த இது நடைமுறைப்படுத்திருச்சு பிஜேபி அப்படின்னா, அந்த சட்டம் நிறைவேறிடுது அப்படின்னா, அந்த நடக்கிறத விட ரொம்ப மோசமாவெல்லாம் ஒண்ணு நடந்துறாரு. ஒருவேளை இப்ப நடக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா கூட இருக்கலாம். அதுதான். ஆனா இப்ப இவங்க வைக்கிற தீர்மானம் நிறைவேற்றப்போ ஒரு கருத்தையும் இப்ப வந்து வேற மாதிரியான கருத்தையும் சொல்றாங்க, மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கிறதானப்பா குற்றச்சாட்டாவே இருக்குது. எப்பா எடுத்துட்டு போகட்டும்பா, மாறுபட்ட நிலைப்பாடுன்னு இதுல என்னத்தை நீங்க சொல்லுங்க? அதான் நான் தெளிவாவே சொல்றேனே, இந்த டீலிமிட்டேஷன்ன்றது நடந்தேதான் தீரும். இவங்க மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்காட்டினாலுமே கூட அது நடக்கும். இப்ப திமுக மட்டும் என்ன அப்படியே ரொம்ப ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப ஃபர்மா இருக்கிறாங்களாமா? அவங்க மாற மாட்டாங்களாமா? ஏன் அவங்க வந்து இப்ப பாருங்க, நாடாளுமன்றத்துல போகும்போது அங்கேயுமே ஒரு டீலிங் நடந்துட்டு தாங்க இருக்கு. அதாவது பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தாவேகாவுடைய பி டீமா இருக்கு. டெல்லியை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய பி டீமா திமுக இருக்கு. வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் தான் இங்க வந்து அப்படி கம்பு சுத்திக்கிடலாம். டெல்லிக்கு போயிட்டா சரண்டர் ஆகிதான் ஆகணும். அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை இந்த இது வரும்போது அது பாஜக இந்த கூட்டத்தொடர்லயே அதை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கிறாங்க அப்படின்னா அது நிறைவேறும். அப்படி நிறைவேற பட்சத்துல திமுகவிற்கு வழியே கிடையாது. ஒரு ஆப்ஷன் வாக் அவுட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த மசோதா நிறைவேறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இரண்டாவது ஆப்ஷன் வெளிநடப்பு செய்யறது. வெளிநடப்பு செய்யறது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த சட்டத்தை எதிர்த்து நிறைவேறாம அப்படி இதை முன் வச்சு வெளியில போனாங்கன்னா உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க, பாரு இத சட்டம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துடும். அதனால என்ன நடக்கும்னா, இந்த சட்டத்தோட சம்பந்தம் இல்லாம வேற ஒரு காரணத்துக்காக இவங்க போராட்டம் நடத்துவாங்க. அந்த நாடாளுமன்றத்துல கூச்சல், குழப்பம், அமளி துமளி ஆகும். அப்ப அந்த மாதிரி ஆகி அதை முன் வச்சு, அதாவது இந்த சட்டத்தை முன் வச்சு இல்ல, வேற ஒரு காரணத்தை முன் வச்சு அதுல பிரச்சனையாகி காவிரி பிரச்சனை அப்படி ஏதாவது ஒண்ணு. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, அதான் நமக்கு தான் கைவசம் நிறையவே இருக்கு இஷ்யூஸ். அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அந்த சென்சேஷனலா மக்களை உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணு எடுத்து நீட் இருக்கு இன்னொன்னு, நம்ம இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுல போராட்டம் பண்ணி குழப்பம் பண்ணி அதனால அவங்க வந்து வெளிநடப்பு செய்வாங்க. பாஜக அந்த சட்டத்தை நிறைவேற்றிக்கிறோம். ஓகே, இந்த வெளிநடப்பு செய்யறதுக்கு காரணம் சொல்றேன். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, அங்க நாடாளுமன்றத்துல அடிதடியா கூட ஆகலாம். அதாவது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாகி உடனே என்ன பண்ணிடுவாரு அந்த சபாநாயகர், இவங்க எல்லாத்தையும் அந்த இது என்ன சஸ்பெண்ட்
போங்கடா நீங்க எல்லாம் இந்த எம்பிஸ் எல்லாம் ஒரு வாரம் அவைக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு சஸ்பென்ஷன் அது மாதிரி நடக்கும். அப்படி சஸ்பென்ஷன்ல விட்டுட்டா அப்புறம் அவங்க வந்து திரும்ப அங்க அவைக்கு வரமாட்டாங்க. அதுக்கு எத்தனை நாள் சஸ்பெண்ட் பண்றாங்களோ அத்தனை நாளுக்கு அவங்க வர முடியாது. அல்லது பண்றேன் நீங்க நடந்துகிட்ட விதம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதான் அதாவது அந்த சபாநாயகருடைய முடிவை எதிர்த்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த டயத்துல அவங்க வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். பல வழிகள் இருக்குங்க. திமுக அதாவது நட்புவாக போய்தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர நின்னு கூட நான் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். அதனால தாவேக வந்து நீங்க தனிச்சு குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. தாவேகவும் அரசியல் பண்றாங்க, பண்ணட்டும். அவங்க அரசியல் பண்ணட்டும். இவங்க பண்ணாத அரசியல் அவங்க பண்றாங்க. உண்மையிலேயே மக்களை முன்வைத்த அரசியல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலையில மக்களுடைய வாக்குக்கு மதிப்பு இருக்கணும் அப்படின்னா அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையில இல்ல. அதுல குறைபாடு இருக்கு. அதாவது இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட், இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பேசணுமே தவிர இவங்க போறாங்க வெட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லாருமே ஆகக்கூடி ஒட்டுமொத்தமா ஒரே அரசியல் பண்றாங்க. அது பாஜகவுடைய அரசியல் தான். காங்கிரஸ் சேர்த்து அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க.